ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரேட் ஜாக்பாட் ஒரு ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ அது என்ன கிரேட் ஜாக்பாட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு கடவுளாக பார்த்து கொடுக்கல, ட்ரம்ப்பாக பார்த்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரம்ப்பும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்த்து நமக்கு ஒரு ஆப்ஷனை வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த வாரத்தில், அதாவது ஜனவரியோட கடைசி வாரமான லாஸ்ட் 2 வீக்கில் நமக்கு இந்த ஒரு ஜாக்பாட் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஜாக்பாட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு 4 நாள் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு லாபம் குவிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 22, அதாவது நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பைரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 27 கோல்டு சில்வர் மினி எக்ஸ்பைரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29ல் கோல்டு மினி எக்ஸ்பைரி. அண்ட் ஃபைனலாக February 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலையும் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கலாம். ஸோ இந்த 4 மொமெண்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது நார்மலாக எப்போவே எல்லா மாதமும் ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பைரி அப்படின்றது இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனால் இந்த டைமில் அது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சந்தேகம் இல்லாமல் நம்மளோட தலைவர் ட்ரம்ப் அவர் தான். ஏன்னா அவரோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சும்மா காரசாரமாக பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கொஞ்ச நாளாக ரொம்ப துவண்டு கிடந்த ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு பரபரப்பாக மாற்றி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட் வந்து ரொம்ப இறக்கத்தில் இருந்த ஒரு ரேட்டை வந்து எந்த அளவுக்கு ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக தொடக்கூடிய ஒரு ரேட்டில் இருந்ததை எட்டாக்கனியாக மாற்றுற அளவுக்கு ரேட்டை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த பெருமை வந்து அவருக்கு தான் சேரணும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஏற்றிட்டே இருக்கிறார். அவரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸால் வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டு அண்ட் சில்வரை நோக்கி படையெடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஈக்விட்டி மார்க்கெட் எல்லாருமே செல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. இது இன்னும் தொடரலாம். ஸோ இப்போது அவரோட அனௌன்ஸ்மெண்ட், அதுவும் இல்லாமல் அவர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளானது, கிரீன்லாண்டு கைப்பற்ற அந்த முயற்சியானது, ஐரோப்பா கண்டத்தோடு அவர் எடுக்கிற அந்த ஒரு வாரானது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட வரி விதிப்பு கொள்கையானது, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசனை நம்ம சொல்லிட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட காரணங்கள் எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக மார்க்கெட்டை வந்து ஒரு வழியாக ஆக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கோல்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு, கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இது வரைக்கும் இருந்த மொமெண்டம் இல்லாத அளவுக்கு, இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மொமெண்டமே வந்து ஹெவியாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பைரியை விட இந்த எக்ஸ்பைரியில் ரொம்ப ஹியூஜான வால்டாலிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது மற்ற டைமை விட. ஸோ இந்த டைமில் ரொம்ப ஹியூஜாக இருக்கலாம். நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில்வர் எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 பாயிண்ட் வரைக்குமே மொமெண்டம் இருக்கும். ஆனால் இப்போலாம் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு 10,000 20,000 பாயிண்ட் வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் சில்வர் கோல்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் சாதாரணமான ஒரு மொமெண்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை கூட இந்த டைமில் மிகப்பெரிய அளவில் ஒரு மொமெண்டமாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது 3 டேஸில் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்புக்கு வந்திருக்கு நேச்சுரல் கேஸ். ஸோ அதனால் நேச்சுரல் கேஸோட எக்ஸ்பைரியுமே ரொம்ப மிக பெரிய அளவில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ண ஒரு பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது வேறு. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் தாக்கல், இதில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கோல்டோட ரேட்டு கண்ணா பின்னாடி ஏறி போயிருக்கு. ஸோ அப்போ கோல்டோட ரேட்டை இறக்குறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது டாக்ஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய செக்டர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சவால்களை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கு. அதனால் இந்த சவால்களெல்லாம் முறியடிக்கிற விதத்தில் இந்தியன் கம்பெனிஸ்க்கும், ஸோ இந்திய தொழிலாளர்களுக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகுது. ஸோ அமெரிக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டை புதுசாக உருவாக்கி கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான சலுகைகளை வந்து அறிவிக்கப்படுக போகுது. ஸோ என்ன இதெல்லாம் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு, சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால, ஸோ அந்த February 1 மிகப்பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த டைம் February 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு மார்க்கெட் உண்டு. ஸோ அன்றைக்கும் மேபி ஒரு பயங்கரமான மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆக மட்டும் இந்த 4 ஆப்ஷனும், இந்த 4 ட்ரேடிங் டேஸில் மட்டும் நீங்கள் சரியாக கரெக்டாக ஒரு தெளிவான முறையில் வந்து நீங்கள் கொஞ்சம் முதலீடம் வந்து நீங்கள் பார்த்து பண்ணினீங்க அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட்டை தெளிவாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை உங்களால் புக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே.